சுமார் 10 நாட்கள் தாயிஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. தங்கி சொல்லி பார்க்கறாங்க, சரி வராது. கடைசியாக 10வது நாள் ஒரு கூட்டத்தை சந்திக்கிறாங்க. உடனடியாக என்ன சொன்னா, யுக்ரிஜ் மின் பிலாதினா, ஊரை காலி பண்ணிட்டு போடா போறதுக்கு. யாரை பார்த்து? நபியல் நாயகத்தை பத்தி சொல்றாங்க, ஊரை காலி பண்ணிட்டு வெளியே போ. நபியல் நாயகம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய யாரு, ஒரு காதிப் வேலையாள், உதவிக்கு கூட்டி போறாங்க. 2 பேரும் வெளியே போக சொல்லிட்டாச்சு. 2 பேரும் வெளியே வராங்க, மரியாதையா வெளியே வராங்க. மரியாதையா வெளியே வரும்போது இவன் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு கூட்டம், நாங்க ஆள் அனுப்புறோம், நீங்க வெளியில காத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்க குண்டர்களை வச்சு கொண்டு. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா 2 ரோட்டுடைய 2 சாலைகளுடைய ஓரம் இருக்கலையாங்க. 2 ஓரத்திலையும் சாலைகள்லையும் ஆண்கள் பெண்கள் சிறியவர் மரியாதை நின்று கொண்டிருக்கிறாங்க கியூல. என்னமோ ஜனாதிபதி வாராலும் பார்க்க போற மாதிரி 2 பேரும் நின்று கொண்டிருக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க தெரியுமா? எல்லாரோட கையிலையும் கல்லு இப்படி நிக்கிறாங்க. யாருக்கு அடிக்கிறதுக்கு? இது நபியல் நாயகத்துக்கு அடிக்கிறதுக்கு கல்லோடு நின்று கொண்டிருக்கிறாங்க. அடி வாங்குறாங்க, அடி உழுவுது. எப்படி அடி தெரியுமா? இந்த நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க குறி பார்த்து அடிக்கிறேன். சரியா பார்த்து பார்த்து எதுக்கு அடிக்கிறான் தெரியுமா? நபியல் நாயகத்துல இந்த கரண்ட காலிக்கு இல்லையா, அதுக்கு அடிக்கிறாங்க. பாருங்க, இந்த கரண்ட காலில் ஒரு சின்ன புண்ணு வந்தாங்க கூட தாங்கிக்க முடியாது. வந்தவங்களுக்கு அனுபவம் தெரியும். தாங்கிக்க முடியாது, நடக்க இயலாது, சரியா செய்ய முடியாது, உட்கார முடியாது, குறிப்பா அத்தியாயத்தில் உட்காரவே முடியாது, ஒரு ஸ்லீப்பர் போட முடியாது, ஒரு ஷூ போட முடியாது. பெரிய அவஸ்தை அது. உடம்புல எங்க வந்தாலும் தாங்கிக்கலாம், ஆனா அந்த இடம் தாங்கிக்க முடியாது. இதை பார்த்து பார்த்து அடிக்கிறாங்க. சில பேர் தலைக்கு உடம்புக்கு அடிச்சாங்க. இப்ப ஸைத் இப்னு சாபித் ஸைத் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னா, நபிய நாயகத்தை கல்லு பாறை வருகுது, வரும்போது என்ன செய்வாங்க, ஒரு கல்லு வருது போயிட்டு முதுக கொடுக்கிறது, இன்னொரு கல்லு வருது தலையை கொடுக்கிறது. எது வரைக்கும் தெரியுமா வரலாற்று நாங்க பார்க்கிறோம், ஸைத் ரலியல்லாஹுவோட தலை சுக்குநூறாக்கப்படுகிறது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி, வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு சஹாபி. நபியல் நாயகத்தை பார்த்து கல் வருகிறது, ஷுக்கரசுஹு, அவருடைய தலை சுக்குநூறாக்கப்படுகிறது. அவ்வளவு அடியும் ஸைத் இப்னு சாபித்துக்காக அடிச்ச கல் அல்ல. அவர்களுக்கு ஸைத் இப்னு சாபித்துக்கு சம்பந்தமே இல்லை. அவர் ஒரு அப்பாவி மனுஷர், ஒரு அடிமை, நபியல் நாயகத்துக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறாரு. ஆனா எதனால அடி வாங்குறாரு தெரியுமா? நபியிட மேல தனி நபராக இருந்து போராடுறாரு. இந்த தாயிஃப் வாசி வந்து நபியல் நாயகத்துல கால் சிறப்பு நலை மளவுக்கு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. கடைசியாக ஒரு ஈச்சம்பர தோட்டத்தின் மதில் பக்கமாக வந்து அப்படியே வாராங்க. அந்த மக்கள் எல்லாம் விட்டு விரட்டிட்டு போறாங்க. சுமார் தாயிஃப்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் நபியல் நாயகத்தை அடிச்சு விரட்டினானே கல்லால. சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய தியாகம். அந்த இடத்துல இயலாத மட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதில் பக்கமாக உட்கார்ந்து கொண்டு ஓய்வெடுக்கிறார்கள். இதுவும் ஒரு நீண்ட சம்பவம், வரலாறு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான போராட்டங்கள் நம்ம சந்திச்சுக்கிறோமா? இவ்வளவு போராட்டத்துக்கு முகம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த சத்திய கொள்கை வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி நமது உணர்வுகள் எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க.